ஒரு தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்னும்போது ஒரு அரசாங்கம் நிறைய இலவசங்களை அறிவிப்புகளை அள்ளி இறைத்திருக்க முடியும் ஒரு பட்ஜெட்டில். 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆக்குறேன், இவ்வளோ இலவசம் தரேன், இதை தரேன் அதை தரேன் அப்படின்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அந்த அளவுக்கான ஒரு பாப்புலிஸ்ட் கவர்ச்சி அறிவிப்புகள் இல்லாமல் தொலைநோக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை பார்க்க முடியாதா? இந்த பட்ஜெட்டே மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு பட்ஜெட். 2021 அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மக்களை விஞ்ஞான ரீதியாக ஏமாற்றுகின்ற வகையில் 525 தேர்தல் வாக்குறுதிகளை தந்தார்கள். 2021 அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கடந்த 4 ஆண்டுகளாக நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 525 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கல சொல்கிறேங்க, ஒன்று சொல்கிறேன். 525 தேர்தல் வாக்குறுதிகளில் ஏறக்குறைய 55 தேர்தல் வாக்குறுதிகள் மத்திய அரசை சார்ந்தது. நாங்கள் வலியுறுத்துகிறோம், நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வோம், கொண்டு வருவதற்கு பாடுபடுவோம் என்று 55 தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கிறது. அதை தவிர்த்து மீதம் இருக்கின்ற 10% வாக்குறுதிகளை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். சொல்லி 4 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. இதுவரை நீட் தேர்வை அவர்களால் ரத்து செய்ய முடியவில்லை. சட்டமன்றத்திலே எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர், மாட்சி மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு தருணங்களில் முதலமைச்சராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டார்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மத்தியிலே காங்கிரஸ் அரசு இருந்த பொழுது அதிலே அங்கம் வகித்த நீங்கள் அன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். அன்றைக்கே நீங்கள் நினைத்திருந்தால் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அணை போட்டிருக்க முடியும். ஆனால் அன்றைக்கு மத்தியிலே பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு கையெழுத்து போட்டுவிட்டு இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக நீட் தேர்வை கொண்டு வந்துவிட்டு இன்றைக்கு ரத்து செய்ய முடியவில்லை என்று சொல்லுகின்றீர்கள். நீட்டுக்கும் இன்றைய நிதிநிலை அறிக்கைக்கும் இருக்கு. 525 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு முக்கியமாக நீட் தேர்வு ரத்து செய்ய முடியவில்லை. மாணவர்கள் வாங்கிய முழு கல்வி கடனையும் ரத்து செய்வேன் என்று சொன்னார்கள், அதையும் செய்யவில்லை. அதேபோல சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்குவேன் என்று சொன்னார்கள், அதையும் செய்யவில்லை. அதேபோல விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லிற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2500 வழங்கப்படும் என்று சொன்னார்கள், வழங்கவில்லை. கரும்பு டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. அதேபோல தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும், நன்றாக கவனிக்கவும், தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்து தேர்தல் வாக்குறுதியாக தந்து தமிழகத்தில் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து இந்த வாக்குறுதியை தந்தார்கள். தாய்மார்கள் அதை நம்பி வாக்களித்தார்கள். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் ஆனால் எல்லாருக்கும் தரதுங்கிறதும் பிராக்டிக்கல் இல்லை. அது நமக்கு தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தது அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கு சொன்னாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தானே பிரையாரிட்டைஸ் பண்ண முடியும். தேர்தல் வாக்குறுதியிலே அதை சொல்லியிருக்கணும், தகுதியான நபர்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்க வேண்டும். இந்த திட்டத்தை அறிவித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் 3 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை. சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே பல்வேறு கேள்வி கணைகளை தொடுத்ததின் காரணமாக 3 ஆண்டுகள் கழித்த பின்பு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த திட்டத்தை தொடங்குவேன் என்று முதலமைச்சராக இருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிலளிக்கிறார். அப்பொழுது அவர் பேசுகின்ற பொழுது, நாங்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், தகுதியான குடும்பத் தலைவர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று 3 ஆண்டுகள் கழித்த பின்பு அண்ணன் எடப்பாடியாருடைய வற்புறுத்தலின் காரணமாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். தமிழகத்திலே 2,21,00,000 குடும்பத் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அரசு இன்றைய கணக்கெடுப்பின்படி அதிமுக வந்தால் 2 கோடி பேருக்கு தந்துருமா?
எடப்பாடியார் என்ன சொல்லுவாரோ அதை செய்வார். செய்வதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் சொல்லுவார். இந்த பணம் கொடுக்குற திட்டம் வந்து கொண்டு வரப்போ பல மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டுருச்சு. இப்போ பாம்பேலெல்லாம் அதை தான் வந்து பெரிய வாக்குறுதியாக சொல்லி இப்போ மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிச்சு இன்னைக்கு அவங்க நிதிநிலையில கஷ்டப்படுறாங்க. 2000-2500 மாநிலங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தமிழகத்திலே இந்த அரசால் சொல்லப்பட்ட வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றிருக்க வேண்டும். இந்த எல்லாரும் இல்ல, நம்ம நிதிநிலை பற்றி பேசுறதுனால நான் சொல்றேன், இந்த எல்லாருக்கும் பணம் கொடுக்கறதுங்கிறது ஒரு மக்களால வரவேற்கப்படலாம், பெண்கள் சந்தோஷப்படலாம், இது பண்ணலாம். ஆனா இது வந்து நீங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி மற்ற மாநிலங்கள் கஷ்டப்படுறாங்க? அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த தேர்தல் வாக்குறுதி அளிக்கின்ற பொழுது இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சிந்தித்து பார்த்து இந்த தேர்தல் வாக்குறுதியை மக்களுக்கு அளித்திருக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கின்ற 2,21,00,000 குடும்ப தலைவிகளில் இன்றைக்கு 1,14,00,000 குடும்ப தலைவிகளுக்கு வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலேயும் கூட மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது, அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது 45 லட்சம் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, ஆதரவற்றோர் உதவித்தொகை என்று வழங்கினார்கள். ஆனால் அதிலே இன்றைக்கு ஏறக்குறைய 22 லட்சம் குடும்பங்களுக்கு அந்த தொகை இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை இந்த திட்டத்திலே சேர்த்திருக்கிறார்கள். இப்படி விஞ்ஞான ரீதியாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட பதில் கேட்போம். இன்றைக்கு அறிவித்திருக்கிற பல்வேறு திட்டங்கள், நம்ம இந்த 1-2 திட்டங்களோடய சுருக்கிட வேணாம், நம்ம மற்ற விஷயங்களையும் தொடர்ந்து பேசுவோம். நான் அவங்கள்ட்ட பதில் கேட்டுட்டு வரேன். திரு கலைராஜன், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு இந்த பட்ஜெட் ஒரு கடைசி வாய்ப்பா பார்க்கப்பட்டுச்சு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அரசு ஊழியர்கள்ல இருந்து பலதரப்பட்டவங்க. அவர் சொன்னது போல அவங்கெல்லாம் ஏமாற்றம் அடைந்திருக்காங்கன்றது எதிர்க்கட்சியோட பார்வை. இல்லை, அவங்க அருமை சகோதரர் அதிமுகவின் சார்பாக பேசுகிற கிரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னோடு 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எப்படி அதிமுகவில் உறுப்பினராக இருக்கும்போது எப்படி ஆக்ரோஷமாக பேசுவாரோ அதே போல் இந்த விவாதத்திலும் அதே ஆக்ரோஷத்தோடு பேசுகிறார். அவர் எடுத்து வைத்த கருத்து, அதிமுக உறுப்பினர் தான் ஆக்ரோஷமாக பேசுகிறார். எடப்பாடியார் அவர்கள் என்ன தன்னுடைய அறிக்கையில் கூறியிருக்கிறாரோ அவைகளை எல்லாம் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். நாங்கள் வந்து நீட் தேர்வுக்கு 1 கோடி பேரிடத்திலே, மக்களிடத்திலே கையெழுத்து, மாணவர்களிடத்திலே கையெழுத்து வாங்கி கொடுத்து மத்திய அரசாங்கத்திடம் அனுப்பினோம். இன்றைக்கு வரை அவர்களுக்கு எந்த பதிலும் அவர்கள் செய்யவில்லை. நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லவில்லை. இப்பொழுது அழகாக நீங்கள் சொன்னீர்கள், மகாராஷ்டிரத்திலே பெண்களுக்கு உரிமை தொகை தருவதாக சொன்னார்கள். 5 மாதங்கள் ஆகிவிட்டது, இதுவரை தரவில்லை. அவங்களால் தர முடியவில்லை. இல்லை தந்துட்டாங்க. தந்ததுனால நிதிநிலையில் அவங்களுக்கு நெருக்கடி ஏற்படுது. அவங்களும் பட்ஜெட் போட்டிருக்காங்கல்ல, அதில் அவங்களுக்கு நிறைய நெருக்கடி ஏற்படுது. நெருக்கடி ஏற்படுது அப்படிங்கிறப்ப எங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி ஏற்படும்? நாங்கள் மகளிர், நீங்கள் தான் தகுதியெல்லாம் ஆராய்ஞ்சு ஆமாம், 1 கோடியே 10 லட்சம் பேருக்கு 15 லட்சம் பேருக்கு நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் தேவையானவர்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பிப்பவர்களுக்கு தகுதி இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று இன்றைக்கு பட்ஜெட்டில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இன்கம் டேக்ஸ் வாங்குறவங்க, ஃபைல் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குறவங்க, இந்த மாதிரி சில நபர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது வந்து ஒரு பெரிய தவறு இல்லை. ஆக சம்பாதிப்பவர்களுக்கு, நல்லாக வருமானம் உள்ளவர்களுக்கு, மிகப்பெரிய தொழில் முனைவோர்கள் இருப்பவர்களுக்கு நாங்கள் உரிமை தொகை கொடுக்காமல் இருக்கிறோம். வெளியே திட்டமிட்டு இவர்களை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களை கொடுக்கிறவர்கள் இவர் அதிமுக, இவர் திமுக, இவர் காங்கிரஸ் என்றெல்லாம் நாங்கள் பிரித்து பார்த்து கொடுக்கவில்லை. ஏழைகள் யாரோ, தகுதியானவர்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு திமுக அரசு, திராவிட மாடல் அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. இது உலகம் அறிந்த உண்மை, பெண்களுக்கும் நன்றாக தெரியும். அதே போல் விடியல் பயணம் திட்டம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி 678 கோடி பயணம் போயிருக்கிறார்கள். அதில் வந்து எவ்வளவு லாஸ், அவங்களுக்கு எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு லாஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை வந்து நாங்கள் பொருட்படுத்தவில்லை. ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒரு மாதத்துக்கு 888 ரூபாய் மிச்சமாகிறது. அந்த மிச்சமான தொகையை வந்து அவர்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்குற அளவிற்கு அவர்களுக்கு இன்றைக்கு விடியல் பயணம் மூலமாக அவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேர் பயணிக்கிறார்கள். அவங்க எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுக்கு ஃப்ரீ தான். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எந்த தமிழ்நாட்டை தவிர வேறு மாநிலங்கள் அப்படி ஒரு திட்டம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இல்லை, நீங்கள் வந்து செஞ்சதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நியாயம் தான், நான் தவறு சொல்லலை. ஆனால் செய்யாதது நிறைய இருக்குன்னு அண்ணன் சுட்டி இல்லை, சரியாத அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். நாங்கள் வந்து 500 பட்ஜெட்டில் நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். அதிலே கிட்டத்தட்ட 90 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். 90 விழுக்காடு அவர் டிஸ்பியூட் பண்ணுவார். இல்லை, அதுதான் எங்களுடைய கருத்து. அவருடைய தலைவர் சொன்னதை அவர் சொல்லுகிறார், என்னுடைய தலைவர் சொன்னதை நான் சொல்கிறேன்.
ஆக 90 இல்ல விழுக்காடு சார், அவங்க தலைவர் சொன்னது அவங்களுக்கு உண்மையா இருக்கும், உங்க தலைவர் சொன்னது உங்களுக்கு உண்மையா இருக்கும். நிதர்சனம் என்ன நடுவுல அதான் இருக்கு அதுதான் வந்து மக்களுக்கு தெரியட்டும். அதையும் பாத்துறணும்ல. இல்ல மக்களுக்கு தெரியட்டும், அதுக்கு தான் சொல்றேன், மக்களுக்கு தெரியட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.